அமைப்பு இயக்குநரங்களும் அதிகாரப்பூர்வமாக இந்த தீவிரவாத சுஜித்ரா இணைப்பிலே இருங்கள். இந்த விபத்து தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஏர் இந்தியாவினுடைய ஓய்வு பெற்ற பொது மேலாளர் திரு மோகன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த விமானம் புறப்பட்டு 10 நிமிடங்களில் விபத்திற்குள்ளாக இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. இந்த சமயம் என்ன நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இது இப்ப ஒண்ணு கெஸ்ஸே பண்ண முடியாதுமா. இப்ப நடந்தது என்னன்னாக்கா 2 பைலட் 10 கேபின் குரூ 242 பேசஞ்சர்ஸ் இருந்தாங்கிறது அபிஷியல் ஆயிருக்கு இப்போதைக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பாம்பே டு லண்டன் 9 hours பிளைட்ங்கிறதுனால அதுல ஃபுல் டேங்க் ஃபியூல் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்ப லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கிடைச்சதுனாக்க, இப்போ அந்த நார்மலா நம்ம வீட்டுல எல்லாம் ஃபயர் இன்ஜின் வருது இல்லையா, அந்த மாதிரி ஃபயர் இன்ஜின் இதுக்கு பண்ண முடியாது. ஏர்கிராஃப்ட் கிராஷ்க்கு we use something called ஸ்பெஷலைஸ்ட் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட். எல்லா ஏர்போர்ட்லயும் இருக்கும், எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கு எல்லாத்துலயும். சரி, அந்த ஃபயர் சர்வீஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் போயிருக்கு இப்போ. பிளஸ் ஒரு 50 ஆம்புலன்சஸ் எவ்ரிதிங் ஆக்சிடென்ட் சைட்டுக்கு போயிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குமா. ஓகே, அவங்க முதல்ல ஃபயரை கம்ப்ளீட்டா அடக்கிட்டு, இது எப்படின்னா ஒரு நார்மல் தண்ணி அடிக்கிறது மாதிரி இல்லாம ஃபோம் மாதிரி விழும். ஃபோம் மாதிரி விழுந்த உடனே அது உடனே ரொம்ப ஃபாஸ்டா அது ஃபயர் இது பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் மொத்தமா என்னோட எஸ்டிமேஷன்ல 150க்கு ஆக்சிடென்ட்னாக்க மஸ்ட் பி சம்வேர் ஒரு 3:30க்கு அப்புறம் தான் எனி கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்குள்ள ஐ எம் டோல்டு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியில ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. PMO இஸ் இன் டச். Chief Minister Ahmedabad is also visiting the spot. So full attendance is being given now. சார், இப்போ நீங்க சொன்னீங்க அந்த ஃபோம் அந்த வடிவில் தான் இந்த புகையை அணைக்க முடியும் அப்படின்னு. இப்போ அது நீங்க சொன்ன மாதிரி இப்போ 3:30 மணி வரைக்கும் ஆகுமா முழுமையாக அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு? அந்த ஆங்கிள் சொல்லலாமா? எப்படின்னாக்கா, இப்போ ஒரு பிளைட்ல அது உள்ளுக்குள்ள எல்லாருமே மாட்டின்னு இருப்பாங்க இல்லையா, தி பேசஞ்சர்ஸ் ஆர் இன்சைட். ஆமா ஆமா, அந்த ஃபயரை டவுஸ் பண்ணி டு ஆக்டிவேட். இப்போ சில விஷுவல்ஸ் நான் இந்த அப் கண்ட்ரி டிவில பாக்குறேன், சம் ஸ்ட்ரெச்சர் பேசஞ்சர்ஸ் ஆர் பீயிங் டேக்கன் இன்சைட் மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஆமா ஆமா. சோ அதனால சம் ஆக்டிவிட்டி இஸ் டேக்கிங் பிளேஸ். ஏன்னா ஆக்சிடென்ட் ஸ்பாட்ங்கிறதால கம்ப்ளீட்டா இதை கார்டன் பண்ணிருப்பாங்க அந்த ஏரியாவே. மீடியா கூட யாருக்குமே விட மாட்டாங்க இப்போதைக்கு. குடியிருப்பு பகுதியில விமானம் விழுந்திருக்கிறதுனால பாதிப்புகள் அதிகமா இருக்குமா? இருக்கலாம். ஏன்னா எக்ஸாக்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியலமா. ஏன்னா இப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அந்த தேசிய பேரிடர் மேலாண்மை நம்ம NDRF சொல்றோம்ல, அவங்க எல்லாம் 90 பேர் அங்க மூவ் பண்ணிருக்காங்க. அவங்கள பக்கத்துல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து போயிருக்காங்க, காந்தி நகர்ல இருந்து. சரி, இப்போ இந்த தீயை அணைக்கிறதுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும், அது விமான நிலையங்கள்ல இருக்கும், எல்லாமே ரெடிமா, ஆல் இன் பிளேஸ். இப்ப நீங்க விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னாலே அது சுத்தி இருக்கிற ஏரியாலாம் இருக்கிற ஃபயர்லாம் அணைக்கிறதுக்காக தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஏர்கிராஃப்ட் சுத்தி இருக்கிற ஏரியா நீங்க சொன்ன மாதிரி தேர் குட் பி இது இருந்திருக்கலாம், மரம் இருந்திருக்கலாம், 6 வீடு இருந்திருக்கலாம். அது என்ன டீடைல்ஸ் தெரியல. அதிகமான ஃபியூல் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது இருந்திருக்கும்ல, ஃபுல் டேங்க் மாதிரி 9 hours நான் ஸ்டாப் மாதிரி. அகமதாபாத் டு லண்டன் அரௌண்ட் 9 hours ஆகும் ஃளைட். அதனால தீயை அணைக்கிறது ஏதோ சவாலாக இருக்குமா? சவால் நிச்சயமா பெரிய சவாலா இருக்கும். அது மட்டும் இல்ல, அது உள்ள இருந்தது என்ன காசு நம்மளுக்கு தெரியல. அதுல ஓப்பனா இருக்கும் இல்லையா, அந்த இது ஹைலி பியூரிஃபைட் கெரோசின்ஸ் வேற, அது ATF பேரு, ஏர்கிராஃப்ட் டர்பைன் ஃபியூவல். அது ரொம்ப ஹை குவாலிட்டி. அதனால என்ன சொல்றது, நெருப்போடைய தாக்கம் நிறைய இருக்கும் அதுல. திரு மோகன், இப்போ இத எப்படி கையாள்வாங்க? இப்போ இப்படியான ஒரு விமான விபத்து நிகழும் போது அதை எல்லாரும் ஒருங்கிணைந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான பணிகள்ல ஈடுபடுவாங்க பொதுவாக இது போன்ற விமான விபத்து? இப்ப எப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி வந்த உடனே இப்ப பக்கத்துல இருக்கிற ஸ்டேட், இப்ப நம்ம ஒரு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நியரஸ்ட் ஃபயர் சர்வீசஸ் எல்லாம் முதல்ல வரும். பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வில் பி ரெடி with all the ambulances, private ambulance, hospital ambulance எல்லாம் all hospitals will be on standby. 242 பேசஞ்சர் சொல்றோம். இப்ப அந்த 242 பேசஞ்சர் வழி அனுப்ப வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே இருப்பாங்கல்ல அதுல. So there will be heavy commotion அந்த ஏர்போர்ட்ல. என்ன ஆச்சு, ஏதாச்சு, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். போலீஸையும் பொசிஷன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஐ எக்ஸ்பெக்ட் பை 3 o'clock ஏர் இந்தியா ஒரு பேசஞ்சர் லிஸ்ட் போடுவாங்கன்னு, க்ரூ பேரும் பேசஞ்சர் லிஸ்டும். இது அதாவது who are on board அப்படிங்கிறதுக்கு.
ஓகே. இப்போ யாரெல்லாம் அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணாங்கன்றதுக்கு அந்த லிஸ்ட் போடுவாங்க. இப்போ 625 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கும் போது அது கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயரத்துல இருந்து விழும்போது அதோட தாக்கம் எப்படியாக இருந்திருக்கும்? அதாவது நம்ம பிசிக்ஸ்ல எல்லாம் மொமெண்டம்னு நம்ம சொல்லுவோம்மா. ஒரு கிலோ இருக்கிறவர் வந்து நான் உங்க கையில அப்படி போடுறதுக்கும் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் அதை போட்டேன்னா உங்களுக்கு வந்து 100 கிலோவோட இம்பாக்ட் வருமா. இந்த ஏர்கிராஃப்ட் மஸ்ட் பி அரௌண்ட் 75 டன்ஸ் இருந்திருக்கும். இது கம்ப்ளீட் ஃபுல் லெவல்ல. ஸோ ஏர்கிராஃப்ட் மஸ்ட் ஹேவ் டெஃபினெட்லி BTANBங்கிறது அதனுடைய ஏர்கிராஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்மா. ஸோ இதுவே விஷுவல்ஸே வருதுமா இப்பெல்லாம். ஆமா, அப் கண்ட்ரி பேப்பர்ல அப் கண்ட்ரி சேனல்ல விஷுவல்ஸே வருது, ஏர்கிராஃப்டோட விஷுவல்ஸே வருது, கிராஷ் ஆகுது. ஓகே 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 சார். ஐ திங்க் ஏர்கிராஃப்ட் இது ஆல்டிடியூட் லூஸ் பண்றதுமா, வெடிக்கல் அது. ஓகே ஓகே. இது பாக்கும்போது ஏர்கிராஃப்ட் ஏர்போர்ன் ஆயிட்டு அப்படியே இறங்குது, அப்படியே ஆமா 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 சிங்க் ஆகுது அப்படியே. ஒரு ஹை இம்பாக்டோட அது விழுந்து நிச்சயமா எரியறத நம்மளால பார்க்க முடியுது அந்த காட்சி. ஏன்னா ஏர்கிராஃப்ட்ல ஃபுல் டேங்க் ஃபியூல் இருக்குமா. ஆமா. அந்த சென்ற அந்த விபத்துக்குள்ளாகிற அந்த விதத்தை பார்க்கும்போது அது எப்படியாக நடந்திருக்கும் அப்படின்றத உங்களால யூகிக்க முடியுதா? அது எதனால நம்மளால யூகிக்க முடியாதுமா. குட் பி பேர்ட் ஹிட், குட் பி இன்ஜினுடைய ஏதாவது ஸ்னாகா இருந்திருக்கலாம். ஏன்னா ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அதை. ஏன்னா பார்க்கும்போது இந்த விஷுவல்ஸ் அவங்க காமிக்கிறது அப் கண்ட்ரி சேனல்ல பாக்குறது பார்க்கும்போது அப்படியே ஏர்கிராஃப்ட் சிங்கிங், அவ்வளவுதான். இப்போ நம்மளும் நியூஸ் 18லயும் அந்த காட்சியை பாக்குறோம். அந்த விமானம் போயிட்டு இருக்கு, திடீர்னு அதோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமா ஆமா இறங்கி அதுக்கு பிறகு அது கீழே விழுந்து அது பெரிய ஒரு நெருப்பு குழம்பு போல அது எழுந்து பார்க்க முடியுது. நம்ம தமிழ் சினிமா எல்லாம் பாருங்க, இந்த ஆரஞ்சு கலர்ல அந்த இது வருது பாருங்க. அதாவது அதனுடைய தீவிரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா. நம்ம வீட்டுல பண்ற கெரோசின் வந்து 0.5 0.6 தான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இதுக்கு வந்து 0.8மா. 100% fuel, இது பியூர். சோ அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கும்னு சொல்றீங்க. நிச்சயமாக இருக்கும். இப்போ தீ இந்த சமயத்துக்குள்ள இப்ப 1:40 மணி அளவுல அந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்குது. இப்போ அதுல இருந்து இந்த நேரத்திற்குள்ளாக அந்த நெருப்பை அணைத்திருக்க முடியுமா? அது எப்போ ஃபயர் இன்ஜின் முதல்ல ரீச் ஆச்சுன்னு பார்க்கணும் இல்லையாமா. இது நம்ம இட் இஸ் நாட் அன் ஆர்கனைஸ்டு ஈவெண்ட் இல்ல. இது வந்து நம்ம சினிமா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி இந்த சமயத்துல கரெக்டா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இல்ல. அதனால எப்போ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அவங்க அந்த இடத்துக்கு ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை கரெக்டா லொகேட் பண்ணி போய், எனக்கு தெரிஞ்சு 1:40 1:50 ஆக்சிடென்ட் 2:20 2:25 வரைக்கும் ரீச் ஆயிருக்கிறது சான்ஸ் இல்ல. ஏர்போர்ட்ல இருக்கிறத முதல்ல போயிருப்பாங்க. பொதுவாக ஒரு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்பாகவே ஏர் மெயின்டெனன்ஸ் என்ற விஷயங்கள் எல்லாம் அதற்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் போயிருப்பாங்க. அதை மீறி எப்படியான ஒரு விபத்து ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அதுதான்மா, அது அசாதாரண ஏதாவது சிச்சுவேஷன் ஏதாவது இருந்திருக்கணும். அதாவது எஸ்பெஷலி இப்போ வந்து பாம்பே டு லண்டன் போறாங்கன்றதுனால இப்போ பாகிஸ்தான் ஓவர் ஃபிளைங் எல்லாம் கிடையாது. ஸோ தே கோ ஆன் அ டிஃபரெண்ட் ரூட். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணி தான் போவாங்க. 9 hours நான் ஸ்டாப் ஃபிளைங்மா. அதனால அவங்களோட அந்த என்ன சொல்றது, அந்த 100% செக்யூரிட்டி 100% சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பார்த்துட்டு தான் டேக் ஆஃப் பண்ணுவாங்க. இது வந்து 242 பேசஞ்சரோட உயிர் மட்டும் இல்லை, ஏர்கிராஃப்டே ஒரு 800 கோடி விலையாச்சேம்மா. இப்போ இந்த மீட்பு பணிகள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முடிகிறதுக்கு, அது சார்ந்த ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு தெரியறதுக்கு வந்து இன்னும் 1 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு கணிக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச முதல் தகவல், அதாவது ஒரு 10 பேசஞ்சர் 10 பேசஞ்சர் வந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, அவங்க உயிரோட இருக்காங்க, பேர்ன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் முதல்ல உங்களுக்கு வரத்துக்கே 3 மணி ஆயிடுமா. இப்ப மணி 2:40 ஆகுது, 3 மணி ஆயிடும். கிளியர் பிக்சர் எல்லாமே, ஏதாவது டெத் இருக்கா என்ன ஆச்சு அது எல்லாம் உங்களுக்கு 5 மணி ஆயிடுமா. ஓகே. ஸோ இது இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிய வருவதற்கு எவ்வளவு அவகாசம் ஆகலாம்? ஏன்னா இதுல வந்து இது ப்ரொசீஜர், இதனுடைய விபத்துடைய காரணம் நீங்க சொல்றீங்க இல்லையா. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன உடனே விபத்தோட காரணம் வந்து நம்ம உடனே நம்ம ஒரு பஸ் ஆக்சிடென்ட் மாதிரியோ இல்லை ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் மாதிரியோ சொல்ல முடியாதுமா. ஏர்கிராஃப்ட்ல பிளாக் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த பேக் பாக்ஸ்ங்கிறது அந்த பின்னாடி ஏர்கிராஃப்ட் டெயில் இருக்கு இல்லையா, அந்த டெயிலுக்கு கீழே இருக்கும். அதுல வந்து 2 காம்பனன்ட், ஒன்னு CVR கான்வர்சேஷனல் வாய்ஸ் ரெக்கார்டர்,
ரெண்டாவது ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். கான்வர்சேஷனல் வாய்ஸ் ரெக்கார்டர்ல அந்த பைலட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கிராஷ் வரைக்கும் என்ன பேசினார் அப்படிங்கிறது ஃபுல் ரெக்கார்டா இருக்கும். ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டருக்கு எந்த ஸ்பீட்ல வந்தது, எப்ப டேக் ஆஃப் ஆச்சு, என்ன லெவல்ல இருந்தது, என்னென்ன எக்யூப்மெண்ட், என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, அந்த டீட்டெயில்ஸும் கட்டாயமா இருக்கும். சரி, இப்போ சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல கேப்டன் சுமித் சபர்வால் அவரோட கண்ட்ரோல்ல தான் இந்த ஃபிளைட் இருந்தது என்பதும், அதே மாதிரி 8200 மணி நேரம் அனுபவம் அவருக்கு இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த அனுபவத்தை எப்படியாக நம்ம பார்க்கணும்? இல்லம்மா, நீங்க வந்து இப்ப நான் நீங்களும் கார் கத்துக்கிற மாதிரி நாளைக்கு எடுத்துன்னு போக முடியாதுமா. ஏர்லைன்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்க, முதல்ல அவங்க சாதாரணமா சேர்ந்து சின்ன ஏரோப்ளைன்ல ஓட்டி, அப்புறம் பெரிய ஏரோப்ளைன்லயே கோ பைலட்டா ஓட்டி 8200 அவர் ஃபிளை பண்ணிருக்காங்கிறது கமாண்ட்ல. அது நம்பர் 1 தலைமை விமானியா அந்த பிளைட்டுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு. அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் இருக்குமா, பாராமீட்டர்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் and he will be get a command. இதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். மேடே கால் ஏடிசிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அதற்கு பிறகு ஏடிசி தரப்புல இருந்து கால் செய்யப்பட்ட போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த மேடே கால்னா என்ன சார்? ஆமா, மேடேங்கிறது வந்து அதாவது என்ன சொல்றா, ஒரு அபசகுனத்துடைய அறிகுறிமா. போச்சுமா இல்ல அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. ஓகே, நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல ராமாயணத்துல கண்டெயின் சீதே அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனுடைய ஈக்குவலண்ட் அது. எல்லாம் போச்சு, we are going down, அவ்வளவுதான், முடிந்தது, கதை முடிந்தது அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் அவங்களுக்கு. ஸோ இது எந்த சமயத்தில் எப்போதுமே இது போன்ற ஒரு டெக்னிக்கல் கிளிச் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இமீடியட்டா அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பைலட் வருவாங்க. அவங்களோட பைலட் கமாண்ட் மட்டும் நம்ம கமாண்ட் ட்ரைனிங், ஏர்கிராஃப்ட் டைப் வைஸ் அவங்க எல்லாம் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ட்ரெயின்டு. சில ஸ்நாக் வந்து திடீர்னு அப்பியர் ஆகும்போது தே கேன் ஆல்வேஸ் ரீச் இட். சில சமயம் அப்படியே சுத்தி அடிச்சு மறுபடியும் திரும்பி வந்து இறங்கிடுவாங்க. இந்த சமயத்தை நம்ம பாக்குற விஷுவல்ல பாத்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி அப்படியே சிங்க் ஆகுது ஏர்கிராஃப்ட் அப்படியே. சரி, இப்போ ஆமா அந்த காட்சிகள்ல பாக்குறோம் சார். இப்போ 10 நிமிடத்திற்குள்ளாக இதுல அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அந்த மேடே கால் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப புறப்படும் போதே சிக்கல் ஏற்பட தொடங்கி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அது நம்ம சொல்ல முடியாது. சிக்கல வந்து அவர் ஏர்போனே இருக்க மாட்டார்ல. இப்போ நேத்து முந்த நாள் கூட எமிரேட்ஸ் ஏர்கிராஃப்ட் சென்னையில ஆச்சு. அவர் நேர போனாரு, அந்த இடத்துல டேக் ஆஃப் பாயிண்ட்ல அவருக்கு ஸ்நாக் ரெக்டிஃபை ஆச்சு, திரும்பி ஸ்நாக் வந்துருச்சுன்னு சொல்லி he immediately came back. சோ அந்த மாதிரி இப்ப ஏர்கிராஃப்ட் கிட்டக்கே விஷுவல்ஸ் எல்லாம் வருதுமா. ஓகே சார். ஆமா, அந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகிற அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அது ஒரு கட்டடத்தின் மேல அது விழுது அப்படின்றதும் இல்ல, கட்டடத்துக்கு மேல விழலமா. அது நீங்க பாக்குறது வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல்ல அப்படி தெரியுது. அது ஏர்கிராஃப்ட் எண்ட்ல வந்து அந்த ரன்வே லைட்ஸுக்கு ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்கு, அந்த பில்டிங் மேல அது போறது, பில்டிங் மேல அது விழல. ஓகே. இது இப்ப பக்கத்துல ஏதோ ஒரு பில்டிங் அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, இந்த அப் கண்ட்ரி சேனல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு பில்டிங்ல பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு. சரி, ஒரு 10 ஸ்டோரி பில்டிங்ல. ஆமா, அது